ஹலோ மக்களே, வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். 6 மணி நேரம் ஷோ, கிராண்ட் லான்ச் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். எப்போவுமே 6 மணி நேரம் தான் நடக்கும், 6 to 12. இந்த வாட்டி நிறைய நடந்துச்சு. நான் அப்புறமா சொல்கிறேன் போக போக. லைக் நம்ம இப்போ எடுத்தோடனே நம்ம என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோ சூப்பராக இருந்துச்சு. பட் அவரோட அவுட்ஃபிட் அண்ட் அவரோட லுக் வந்து அவ்வளோ எடுப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி ப்ளூ வைப்ரண்ட் கலர்ஸ் அந்த செட்லேயும் சரி, ஸ்டேஜும் சரி, நல்லா ப்ளூ கலரில் ப்ரைட்டாக இருந்துட்டு அவரோட க்ரே கலர் ட்ரெஸ் வந்து அதுக்கு அவ்வளோவா எடுத்து காட்டல அவரை. ஆல்சோ ஃபுல் ஷேவ் பண்ணிட்டார். கமல் சாரும் ஃபஸ்ட் சீசன் பண்ணும்போது ஃபுல் ஷேவ் தான் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை வந்து அவர் மேட்ச் பண்ணிட்டார் வித் அந்த அவரோட பேச்சுலேயும் நடவடிக்கைகளையும் எல்லாத்தையும் வந்து மேட்ச் பண்ணிட்டார். செகண்ட் வந்து அவரோட ஸ்பீச் ரொம்ப ரியலிஸ்டிக்காக, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜய் சேதுபதினா இதுதான் அப்படின்ற மாதிரியே அவர் வந்து நல்லா பேசினார். ரொம்ப ஃப்ளோவாக பேசினார், கேஷுவலாக இருந்துச்சு, நம்ம தெரிஞ்ச ஆள் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. கட் டு த சேஸ், அந்த பாயிண்ட்டாக பேசினார். சரி, அப்புறம் ஹவுஸ் டூர் நடந்துச்சா. ஹவுஸ் டூர் பார்க்கும்போது இந்த வாட்டி ஸ்விம்மிங் பூல் இல்லை, ரொம்ப கிளியரான ஏரியா, ஒரு சின்ன ஃபவுண்டன் சைடில் இருந்துச்சு. ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த வெளியில் நல்லா இருக்கும். ஆனால் கண்டஸ்டன்ஸ் பார்த்தா 2-3 பேரை தவிர மற்ற எல்லாமே ஃபிசிக்கல் டாஸ்க் சூப்பராக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எப்படின்றது போக போக தான் தெரியும். ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு, வைஃப் இஸ் லைக் அ கரண்ட், ரைட்? சம்சாரம் அது மின்சாரம், அந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு பெரிய கோடு. இந்த பக்கம் பாய்ஸ், அந்த பக்கம் கேர்ள்ஸ், அதை சூஸ் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பேட் சாய்ஸான்னு எனக்கு தோணுது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், ஒரு ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுவும் ஒரு பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்காது. ஏன்னா இப்போ டாஸ்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு தெரியல, போக 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 ஒரு வேளை நம்மளுக்கு பிடிக்கலாம். பட் எனக்கு வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். இதுக்கு பிக் பாஸ் ஸ்மால் ஹவுஸே பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. டைனிங் டேபிளில் கூட ஒரு பெரிய கோடு. அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கிச்சன் ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் தனித்தனியாக சமைக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பெட்ரூம்ஸ்லாம் ஓகே. இன்னொன்று வந்து பாத்ரூம் ஷோ பண்ணாங்க, உள்ளேயும் காட்டினாங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. அவர் டோர் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே நீங்கள் பார்க்கலாம். பெட்ரூம்ஸ் பற்றி பார்க்கும்போது திருப்பியும் பெட்ரூம்ஸ்க்கே வரேன். ஒரு ரூம் வந்து சிங்கிள் பெட்ஸ், இன்னொன்று வந்து 3 பேர் படுக்கிற மாதிரி, 2 பேர் படுக்கிற மாதிரி. ஸோ அதுதான் என்டையர் ஷோலேயே. இப்போ வீடை காட்டும் போதே அந்த பெட்ரூம் பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 6 மணி நேரம் நம்மளுக்கு வந்து பட்டுன்னு போகல, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது அவ்வளோவா காட்டல. வீட்டுக்குள்ளே காட்டும் போதே அவங்க பெட்ரூம் பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்ட்ரோ வருவாங்க, ஹை சொல்லுவாங்க, அப்புறம் பெட்ரூம் கூண்டு போயிடுவாங்க, எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இது மட்டும் தான் நடந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட பார்ட் சூப்பராக இருந்துச்சு, அவர் பேசினதெல்லாம். பட் இன்ட்ரோ அந்த ஏவி பார்த்துட்டு கேள்வி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப லேக் ஆச்சு. நிறைய இடத்துல வந்து தூக்கமே வந்துடுச்சு சில பேருக்கு. இப்போ என் ஃபேமிலி கூட என் கூட இல்லை. ஏன்னா பிகாஸ் 6 மணி நேரம் ரொம்ப டயரிங்காக இருந்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவங்க வந்து போயிட்டாங்க படுக்க. நான் வந்து நைட் அவுல், எனக்கே வந்து எப்படா முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. குட் திங்ஸ் வந்து கிளியர் டிஃப்ரென்சியேஷன். லைக் பாய்ஸ் அந்த ரெண்டு பார்ட்டாக பிரித்தது வந்து இந்த பக்கம் எப்படி அந்த பக்கம் எப்படின்றது கிளியராக இருந்துச்சு. டிசைன்ஸ். கன்ஃபெஷன் ரூம் டூர் காட்டும் போது எனக்கு அது கன்ஃபெஷன் ரூமா இல்லை ஹாலுசினேஷன் ரூமானு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக அந்த டைமண்ட் மாதிரிலாம் வச்சு, அந்த மிரர் மாதிரிலாம் வச்சு, அது ஒரு மாதிரி உள்ள ஒரு கன்ஃபெஸ் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறவங்க வந்து குழம்பிட்டு தான் வெளில வருவாங்க, அப்படி இருக்குது அந்த ரூமு பார்க்க. ஒன் மோமெண்ட். ஓகேங்க. ஓவராலாக பார்த்தா ஹவுஸ் வந்து பிரம்மாண்டமாக நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ அடுத்தது இன்ட்ரோ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவீந்தர் சார் ஃபேட் மேன்
அவரோட அவரோட மைக்லேயே வந்து அந்த நேம் டேக்லேயே வந்து ஃபேட் மேன் தான் இருக்குது. ரவீந்தர்னே வச்சுருக்கலாம், பட் ஃபேட் மேன் அவருக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, இட்ஸ் ஃபைன். அண்ட் அவர் எப்படி, எனக்கு என்னென்னா என்ன ஒரு தாட் இருக்குன்னா, அவர் எப்படி மற்ற கண்டஸ்டன்ஸோட ஈடு கொடுப்பாருன்னு தெரில. இஸ் அ கிரேட் ரிவ்யூவர், அது நோ டவுட். பட் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ள அந்த டாஸ்க்குன்னு வரும்போது அவர் எப்படி பண்ணுவார்னு எனக்கு தெரில. மேபி ஹீ வில் பிரேக் தி ஸ்டீரியோ டைப். இவர் இப்படி தான் நினைக்கும் போது அவர் அதை பிரேக் பண்ணிவிட்டு வெளில வருவார்னு தோணுது. விஜய் சேதுபதி சார் வாஸ் பொலைட் த்ரூ அவுட் தி என்டையர் 6 hours. சாரி, அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வெறும் தாழ்மையாக நடந்துக்கிட்டார், ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசினார், மரியாதையாக நடந்துக்கிட்டார், மரியாதை கொடுத்தாரு. ஈவன் ஒரு கண்டஸ்டனோட அம்மாவுக்கு பர்த்டே விஷஸ் போது தலையை குனிஞ்சு தான் அவர் வந்து விஷஸே சொன்னார். அவரோட இன்ட்ரோ வீடியோ நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து என்டர்டெயின் பண்ணுவார்னு நம்புவோம். அதே மாதிரி அவருக்கு செம்ம நாலேஜ் இருக்குது பிக் பாஸ் பற்றி. ஏன்னா அவர் ரிவ்யூ பண்ணதில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் மற்றவங்க அப்படிலாம் நிறைய சொல்லும் போது அதை அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இதை விளையாடினார்னா தேர் இஸ் அ சான்ஸ் அவர் வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசினது, கட் டு த சேஸ் தான் எல்லாமே. அப்புறம் இந்த ட்ராஃபி ஜெஸ்டர் கொடுத்தாங்க எல்லாருக்கும், ஒரு டம்மி ட்ராஃபி கொடுத்து வெளில வந்து கொடுத்தா ஒரிஜினல் ட்ராஃபி தருவேன். இது வந்து என்ன பாயிண்ட்ன்றது எனக்கு தெரியல. சீசன் 4 காயின் கொடுத்தாங்க, ஒரு சீசனில் உண்டி கொடுத்தாங்க, ஒரு சீசன்லேயும் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அதை வச்சு என்ன பண்ணாங்கன்றதை கடைசி வரலும் எந்த சீசன்லேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மக்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். அவர் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஃபீட்பேக்கும் கேட்டுக்கிட்டாரு எல்லாருக்கிட்டேயும், நிறைய தடவை. கமல் சாரோட நான் எப்படி பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு சீசன் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிட்டாரு. அதே மாதிரி ரவீந்தர் சாரும் நிறைய நல்ல குட் ஃபீட்பேக் கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், அவர் வந்து ஸ்டேஜ் ஏறும்போதே கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு அவருக்கு, பிகாஸ் ஆஃப் அவரோட ஹெல்த் கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப லாங் வாக் இருக்கும்ல, கண்டிப்பாக ஸ்டேஜ்லேருந்து செட்டுக்கு பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்து ரொம்ப பெரிய வாக். அண்ட் என்டையர் அந்த கார்டன் ஏரியாவும் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அவர் உள்ளே போகும்போதே வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குச்சு அவருக்கு. எனக்குமே வாங்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ரொம்ப தூரம் நடந்தேன்னா கண்டிப்பாக எனக்கும் நடக்கும். நானும் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கேன். ஸோ ஆனால் இதை வச்சு அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட கஷ்டம் எனக்கு தெரியுங்க. அப்புறம் அந்த உருட்டினார் காமெடி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வீடு லாக் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து ஏன் அவங்க எல்லோரையும் கண்டஸ்டண்ட்டை வெளில வச்சுருந்தாங்கன்னா, ஒரு 6 பேர் வரலாம் அவங்க வெளியிலே தான் இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே போகல, கார்டன் ஏரியாவில் தான் இருந்தாங்க. ஏன்னா உள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு சொல்கிறதுக்காக அதை பண்ணாங்க. ஸோ இமீடியட்டாக செகண்ட் கண்டஸ்டன்ட் இவங்க வந்தாங்க. இது வந்து ஒரு அப்பா பொண்ணு கான்வர்சேஷன், ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போச்சு. அதே மாதிரி எல்லா கண்டஸ்டண்ட்டும் சொல்கிறது தான், நானாக இருக்க வந்திருக்கேன், நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், நான் மக்களுக்கு நான் யாருன்னு காட்டணுன்னு வந்திருக்கேன், ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பிளைண்டாக வந்திருக்கேன். எல்லாருமே அதே ரீசன் தான் சொன்னாங்க. சாட்சினா ரைட், அவங்க ஏவியில் சொன்ன மாதிரி அவங்களெல்லாம் குழந்த மாதிரி தான், அவங்க பார்க்கவும் குழந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் அந்த ஒரு நல்ல ஒரு நோட்டோரியஸாக ஒரு நல்ல ஸ்மைலோடு இருந்தாங்க. இந்த என்டையர் ஜேர்னி முடிகிற வரலும் அவங்க இப்படியே இருப்பாங்கன்னு நம்புவோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து நிறைய ஃபேமிலிஸை மேலே கூப்பிட்டு பேசுனது ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இவங்க சச்சினா பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஹோம்சிக் ஆகாமல் இருப்பாங்க நம்புவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செம பாயிண்ட் ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா, நீ மட்டமாக கேம் ஆட்டு என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்டு சமாளிக்காத அப்படின்னு சொன்னதில் வந்து செம்மையாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலாளி இப்போ பிக் பாஸ் குருநாதா, பிக் பாஸ் அண்ணா, இப்போ முதலாளின்னு ஒன்று ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 3வது கண்டஸ்டன்ட் பற்றி பார்ப்போமா. தர்ஷா குப்தா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ். அவங்கள நிறைய சீசன்ஸில் எதிர்பார்த்தோம். ஆர்மி கூட ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன், என்னதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்னும் போது
விஜய் சேதுபதி அப்படியாங்க ஒரு நல்ல காமெடி பண்ணார் அந்த டைம்லேயும். தர்ஷா குப்தா டாக்கட்டிவ்னு சொன்னாங்க. குக் வித் கோமாளியில் அவங்க அவ்வளோவா பேசி நான் பார்க்கல. மேபி பிக் பாஸில் அவங்க யாருன்றது தெரிய வரலாம், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா. ஃபோர்த் சத்யா, ரம்யா என்எஸ்கேவோட ஹஸ்பண்ட், சீரியல் ஆக்டர் அண்ட் கணக்கானும் காலங்களில் கூட இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் அவர் பண்ணார். ஆனால் உள்ளே வந்து வரும்போது ரொம்ப ஆம்பிஷியஸ், ரொம்ப சீரியஸாக முகத்தை வச்சுருந்தார். அவர் ஏவி பார்க்கும்போது ஒரு ஆம்பிஷியஸான பர்சன், ஒரு கோலோடு இருக்காருன்றது தெரியுது. அவங்க ஒய்ஃப் கிட்ட பாயிண்டர்ஸ் கேட்டிருக்கலாம். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இப்போ ரம்யா என்எஸ்கே வந்து ஷோலேயே சொன்னாங்க என்ன மாதிரி இருக்காதுன்னு. ஏன்னா ரம்யா என்எஸ்கே வந்து அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. ஸோ விஜய் சேது சத்யாவும் அப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இருப்பாரான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த்து வந்து தீபக், ஆங்கர் லிஸ்ட்டில் ஒருத்தர். இதுலேருந்து தான் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா அவரோட இன்ட்ரோ வீடியோவே கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, நிறைய பேசினார். இப்போ மற்றவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க வீடை சுற்றி காட்டினாங்க, ஃபேமிலியை காட்டினாங்க. இவர் வந்து அந்த ரேஸ் கோர்ஸில் அந்த ரேஸ் ட்ராக்கில் போனார், பேசினார், உள்ளே வந்தார், பேசினார். நத்திங் அகேன்ஸ்ட் தீபக் ஒரு அதனால் அப்படிலாம் இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பேரை தவிர மற்ற 4 பேரும் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது 6வதாக ஆர்ஜே ஆனந்தி. இவங்களும் நிறைய பேசினாங்க. நிறைய பேசுகிறதுக்காக அதை கேட்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவியில். மக்கள் எதிர்பார்க்குறது பேசுகிறது மட்டும் இல்லை, ஆடுறது, எப்படி ஆடுறாங்க, என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃபிலாசபி பேசுனாங்க. ஓகே, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உள்ள அவங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு நம்புவோம். அவங்க கேள்வி கேட்டாங்க, நிறைய கேள்வி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அதுக்கு பதில் கிடைக்கும்னு நம்புவோம். விஜய் சேதுபதி சாரும் அதுதான் சொன்னார். அண்ட் நிறைய தத்துவமும் சொன்னார். நானும் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதனால தான் சைடில் பார்த்துன்னு இருக்கேன். ஒரு கண்டஸ்டன்ட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதை பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்ன்னு சொல்லி அது ஒரு காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் விஜய் சொல்கிறவரை யாருக்கு ஓகே. ஸோ உள்ளே அந்த 6 பேர் வந்து உள்ளே போயிட்ட பிறகு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க வீடை சுற்றி பார்க்கும்போது கூட அவங்க லைனை நோட் பண்ணலை. அந்த நடுவில் போட்ட அந்த கோடு அதை வந்து யாரும் நோட் பண்ணல அன்டில் விஜய் சேதுபதி சார் சொன்னது. உள்ளே போனோடனே விஏசி இவெண்ட் கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கா, எதை பார்க்க சொன்னாங்களோ அதை பார்க்கல. அப்புறம் எல்லாம் நீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கடைசி வரலாம் இப்படி இருக்கான்னு பார்ப்போம். இப்போது இதை எந்த சைட் சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது இந்த 6 பேருக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரும். இது ஏன்னா எல்லாரும் வந்துட்ட பிறகு டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னால் அது அங்கேயே முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 6 பேர் கூப்பிட்டு இப்போ இவங்களோட டிசைட் பண்ண சொல்லிட்டு இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. இவங்க டெசிஷன் எடுத்துட்டா அடுத்தவங்க வரவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடும். அப்புறம் பிங்க்னா கேர்ள்ஸு, பிக் பாஸ் திருப்பி பிங்க்னா கேர்ள்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் வந்து அந்த பெரிய பெட்ரூமை வாங்க பார்த்தாங்க. சாரிங்க, கண்ணெலாம் எரியுது, நைட் ஆகிடுச்சுல. 7th சுனிதா பெரிய கைத்தட்டலோடு வந்தாங்க. உள்ள தமிழ் கற்றுக்கணுன்னு சொல்கிறாங்க. 13 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனாலும் தமிழ் கிளியராக வரல. பட் அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதுவே பெரிய விஷயம். பசுமாட்டை மரியாதையாக சொல்கிறாங்க. ஆமாம், நானும் அதை நோட் பண்ணி வச்சேன். விஜய் சேதுபதி சாரும் அது சொன்னார். சுனிதா டான்ஸ் ஆடினாங்க நான் கேள்விப்பட்டேன், ஆனால் கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பெர்ஃபார்மன்ஸே இல்லை. பார்த்தீங்கன்னா 2 டான்ஸ் இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து இப்போது பாசல் கோலார் இல்லை நிக்சன் வரும்போது அவங்க பாட்டு பாடி உள்ளே வருவாங்க. முகேனும் அப்படி தான் வந்தார். இந்த சீசனில் அது நடக்கலை, ஒரு பாட்டு இல்லை. லைக் இட்ஸ் ஓகே, டைம் க்ரன்ச்னால அது கம்மி பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப பேச்சாக தான் போயிட்டு இருந்துச்சு. சுனிதா ஏதோ ஆதார்லாம் கேட்டாங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாங்க. அது காமெடியாக இருந்துச்சு. அவங்க இன்ட்ரோ வீடியோவில் சூப்பராக தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் ஸ்டேஜில் அது இல்லை.
தப்பாக எதுவுமே சொல்லலைங்க. பட் ஒரு வேளை ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா வரும். அவங்க சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை, நம்ம சொல்லிக் கொடுப்போம். இல்லை பிக் பாஸ் கற்றுக் கொடுக்கோன்னு நம்புகிறேன். ஒரு செம்ம டயலாக் ஒன்று சொன்னாங்க, நான் என்ன தான் ஒரு கேமில் 100 எடுத்தாலும் அடுத்த கேமில் நான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு. ஹோப் அவங்க வந்து அந்த 0லேருந்து ஸ்கோர் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். 0லேயே இருக்க மாட்டாங்க, நம்புவோம். அப்புறம் கேன்வஸ் பண்ண முதல் கண்டஸ்டன்ட் கேன்வஸ் பண்ண ஆரம்பித்தாங்க உள்ளே போகும்போதே, அதுவும் காமெடியாக போச்சு. 8வது கண்டஸ்டன்ட் ஒரு வித்தியாசமான, பட் எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ். இந்த விஜய் டிவியில் வந்து இப்போ ஜெஃப்ரி டிங்கு கானா சிங்கர், அவர் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த உணர்ச்சி இது கொடுத்துச்சு. அவங்க அம்மாவோட கண்ணில் அந்த கண்ணீரும் அந்த சிரிப்பும் அந்த பெருமை, பையனை நினச்சி பெருமைப்படுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது. ரொம்ப ஏழ்மையான இடத்துலேருந்து வெளில இங்கே வந்திருக்காங்க, அது பெரிய விஷயம். அவருக்கு கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்புகிறேன். அவர் வந்து அதை நம்பி தான் வந்திருக்காரு. எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இவர் வந்து பிக் பாஸ் இல்லைனாலும் வெளியில் நல்லா வரணும்னு நம்புகிறோம். நிக்சன், அசல் கோலார், முகேன் ராவ், இந்த வரிசையில் இவரும் ஒரு சிங்கர். பார்ப்போம். விஜய் சேதுபதியே வந்து எமோஷ்னல் ஆகிட்டார். ஸோ இப்போ இவர் உள்ளே போனோடனே பேராக கூப்பிட்டு, இப்போ ஃபஸ்ட் 6 பேரால் டிசைட் பண்ண முடியல. ஸோ அடுத்த 2 பேரை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவங்களாலையும் டிசைட் பண்ண முடியல, சுனிதா அண்ட் ஜெஃப்ரி, ரைட்? ஸோ இப்படி ஒருத்தராக கூப்பிட்டு கேட்டு இப்போ அது மட்டுமே தான் ஃபோக்கஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் டே. ஸோ இதெல்லாம் தான் போர் அடிச்சுது. ஆக்சுவலி லைட்டாக போரிங்காக இருந்துச்சு. வெளியே பழுக்க கஷ்டப்பட்டுன்னு டெசிஷன் எடுத்துருவாங்க. கண்டிஷன் இஸ் நாட் ஃபேர். ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே படுக்க கஷ்டப்பட்டுன்னு இந்த ஆப்ஷன் எடுத்துப்பாங்க, பெரிய பெட்ரூம் ஆப்ஷன் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி அந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இப்போது பாய்ஸ் வந்து ஒரு வீக் ஃபுல்லாக நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா இட்ஸ் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் அதை திங்க் பண்ணியிருக்கணும். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு சொல்லும் போது ஒரு பாயை வந்து அந்த வீக்கில் நாமினேட் பண்ணலன்னா, மேல் கண்டஸ்டண்ட்டை அந்த வீக்கில் நாமினேட் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி ஃபீமேல் கண்டஸ்டன்ட் கம்மியாவாங்க. அதை திங்க் பண்ணாமல் ஒரு பெட்ரூம்க்காக ஏன் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்த 3 பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் கீழே படுத்துக்க ரெடி, அது சின்ன பெட்ரூம், ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஷேரிங் பெட்டுன்றது மேட்ரு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், திங்க் பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு கண்டிஷன் செட் பண்ணியிருக்கலாம். அப்படியே பிளைண்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து பிக் பாஸும் தலையிடலை, ஏன்னு தெரியல. நாமினேஷன் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி ரூல் இருந்துச்சு பழைய சீசனில். இப்போ வந்து நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்னே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது தப்புங்க, அது எனக்கு சரியாக படல. அப்புறம் 106 நாளும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னால் அது எப்படி ஃபன்னாக போகும்னு எனக்கு தெரியலங்க. இப்போது பாய்ஸ்க்கு ஒரே டாஸ்க்கை பாய்ஸ் தனியாக, இப்போ குரூப் ஆச்சுன்னா பாய்ஸ் கேங், கேர்ள்ஸ் கேங். நம்ம இன்னொரு வாட்டி அந்த கேங் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கான்செப்டே அப்படி இருக்குது. ஸோ 9th கண்டஸ்டண்ட்டாக மிஸ்டர் ரஞ்சித் சார் வராப்புல. வாவ், ஏன்னு தெரியல, வந்தார் நல்லா. ஓகே, சீனியர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்திருக்காரு. என்ன சொல்கிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, நான் அப்படி தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அன்பு அறுவடை செய்ய பிக் பாஸ் வந்திருக்காரு, அன்பு விளையட்டும். கொஸ்டின்ஸ்லாம் டைரெக்டாக கேட்குறாரு. ஆமாம், விஜய் சேதுபதி சார் செம்மையாக கேள்வி கேட்டார். அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ப்ரெஸ் மீட் பற்றிலாம் வந்து டைரெக்டாகவே கேட்டார். இப்போ மற்ற ஷோஸ்லலாம் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்பாங்க. இவர் வந்து சூப்பராக பேசினார். 8ல் பல ரவுண்ட் போயிட்டு பல விஷயம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். மேபி இதில் வந்து நம்ம உள்ளர்த்தம்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், லைட்டாக எடுத்துப்போம். எங்கள் ஊரில் வந்து வெளியே போக சொல்லுவோமா? ஆமாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களா, அந்த டைலாக் வந்துச்சு செம்ம. அது நல்லா காமெடியாக போச்சு. ஆமாம், இதுக்கு நான் என்ன எழுதுக்கேன்னா இப்போவே கண்ணை கட்டிடுச்சுன்னு எழுதினேன். ஏன்னா ரொம்ப லேக் ஆகிடுச்சு அந்த டைம். அந்த 6th அந்த 4thலேருந்து இந்த கண்டஸ்டன்ஸ் வர இன்னும் 9 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுவே வந்து இவ்வளோ நேரம் போச்சு, இன்னும் 9 கண்டஸ்டன் போது எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நிறைய விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான். நெக்ஸ்ட் பவித்ரா, விஜய் டிவி கேட்டகரி, பெரிய ஃபேமிலி. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் குடும்பத்தில். ஸோ பிக் பாஸும் என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வந்து இன்னொரு ஃபேமிலி, அவங்களோட விஜய் டிவி ஃபேமிலி ஆர் பிக் பாஸ் ஃபேமிலியோடு இருக்க போகிறாங்க. ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கணும்னு உள்ளே நம்பி வந்திருக்காங்க.
நம்மளும் நம்புவோம். நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். ஹோப் ஃபார் த பெஸ்ட்ன்னு போட்டிருக்கேன் எங்களுக்கு. உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு பர்சன் திங்க் பண்ணி ஏன் இந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்டுருது. ஆட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ்னால் வெளியே படுக்க முடியும், பாய்ஸால் முடியாதா? அவங்க ரவீந்தர் சார் அண்ட் ரஞ்சித் சாரை சொன்னாங்க. அவங்கள நினச்சின்னு அந்த அந்த இதுவை சொல்லியிருக்காங்க. இங்கேயும் எல்லோரும் வெளியே படுக்க முடியுமா? ஸோ அது வந்து என்ன எழுதுனேன்னா, அந்த பெட்ரூம் சண்டை திருப்பியும் எனக்கு அதை பற்றி பேசவே வந்து ஐயோ அப்படின்னு இருக்குங்க. ஸோ அடுத்தது 11th கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா, வில்லா டு வில்லேஜில் ஒரு கண்டஸ்டன்ட், வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் சீசன் 7 ஏண்டா டே விஷ்ணுவோட ஃப்ரெண்டு. அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. ஆனால் ஏவியில் தெரிஞ்சது அவங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வாய்ஸ்க்குன்னு. நானுமே என் வாய்ஸ்க்கு இன்செக்யூராக இருந்திருக்கேன். ஸோ எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் புரியுது. பட் அவங்க வந்து நிறைய அவங்க புல்லிங்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. புல்லிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் போன சீசன், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுன்றத. இவங்க சின்ன வயசில் அது நிறைய பார்த்துருக்காங்க. ஸ்டே ஸ்ட்ராங் கேர்ள், அது தப்பான விஷயம் புல்லிங்குன்றது. ஹோப்ஃபுல்லி இந்த பிக் பாஸ் உள்ள அவங்க அதை ஓவர் கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வாய்ஸ்னால ரிஜெக்ட் ஆன, இதே வாய்ஸ்னாலேயே வின் பண்ணுவேன்னு சொன்னது வந்து சூப்பர் தாட். அதுலேயே அப்படியே டிட்டர்மெண்டாக இருங்க, வின் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சாரும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு பாட வேணாம்னு சொன்னார். ஆமாம், ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லும் போது சௌந்தர்யா சொன்னாங்க, எல்லாருமே அதுதான் சார் கேட்குறாங்க அப்படின்னும் போது அண்டர்ஸ்டுட். விஜய் சேதுபதி சார் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, இவங்க இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி பாட வேணாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேறு லெவல். ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப நேச்சுரல் பர்சன். ஸோ இந்த 2 பெட்ரூம்னாலே சண்டை வரும் போலே இருக்குது. ஆமாம், இங்கே உள்ளே வந்த உடனே திருப்பி பெட்ரூம் கதை தான். நான் அதை பற்றியே பேச போகிறதில்ல இனிமேல். ஓகேவா? சாட்சனாவும் சரி, மற்றவங்களும் சரி, வாய்ஸ் பற்றி தான் கேட்டாங்க சௌந்தர்யா உள்ளே வரும்போது. ஆனால் அதை சூப்பராக டேக்கிள் பண்ணாங்க. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். 12th கண்டஸ்டன்ட் அருண் பிரசாத், மிஸ்டர் பாரதி அவர்கள், போன சீசன் வின்னரோட ஃப்ரெண்டு. வாய்ப்புக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குது தானே இப்போது. அவர் பாரதினா எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், அருணோட. ரைட், ஓகே, அது ஒரு வேளை அது சொல்லியிருக்கலாம். விஜய் சேதுபதி சாரும் நல்ல அட்வைஸ் கொடுத்துருந்தார் பவுண்ட்ரிஸ் பற்றி. ஜாலி டைப்னு அவங்க அம்மா கொஞ்சம் யோசித்து தான் சொன்னாங்க. கோவப்படுவான்ற மாதிரியே சொன்னாங்க. உள்ளே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நவ் 13th கண்டஸ்டன்ட் தர்ஷிகா, என்னோட ஃபேவரெட். கண்ணழகின்னு எழுதி வச்சுருக்கேன். ஓகே, சாரிங்க. ரொம்ப நேரம் கழித்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸாக அங்கே ஃபஸ்ட்டு தர்ஷா குப்தா வரும்போது டான்ஸ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டான்ஸே. ரொம்ப கம்மி பர்ஃபார்மன்ஸஸ். அப்படியே பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் 2 டான்ஸ், அவ்வளோதாங்க. நோ பாட்டு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, வெறும் பேச்சாக தான் போச்சு. அகேன் 13ன்றது அன்லக்கி நம்பராக இருந்தாலும் உள்ள எல்லா லக்கும் இவங்களுக்கு இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். அவங்களும் வந்து நிறைய லீட் ரோலுக்காக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஹோப் ஷீ வில் லீட் பிக் பாஸ். அவங்களோட கான்ஃபிடென்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்கள விஜய் சேதுபதி சார் வந்து தர்ஷுமான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாரும் வந்த உடனே பெட்ரூம் பற்றி தான் கேட்குறாங்க. நைஸ் பாயிண்ட் பை தர்ஷிகா டூ. அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்னு. வை டு அக்செப்ட் தி கண்டிஷன். ஆமாங்க, பவித்ரா, தர்ஷிகா இவங்களாம் வந்து நல்ல கேள்வி கேட்டாங்க. சௌந்தர்யா, தர்ஷிகா, பவித்ராலாம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. குரூப்பிசம் இல்லாமல் இருந்தால் ஓகே தாங்க. அது இருந்தாலும் நம்மளுக்கு ஃபன் தான். ஓகே, 14th கண்டஸ்டன்ட் விஜே விஷால். விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட அவுட்ஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ஜாலியாக பேசினார். ஸோ வாட் அ ஜேர்னி விஜய் விஷாலுக்கு. லைக் ஃப்ரம் அன் ஆடியன்ஸில் ஒரு மெம்பராக உட்காந்துட்டு இப்போ பிக் பாஸோட ஸ்டார், சீரியல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அவரோட ஆம்பிஷன் பெரிய ஸ்க்ரீன் வெளித்திரைக்கு போனோன்னு ஹோப் பிக் பாஸ் வந்து அவருக்கு வழி காட்டோன்னு. விஜய் சேதுபதி சார் திருப்பியும் தாழ்மையாக டவுன் டு அர்த் நல்லாவும் காமெடி பண்ணார் இந்த செஷனில். 15th கண்டஸ்டன்ட் அன்ஷிதா, செல்லம்மா சீரியல் அண்ட் குக் வித் கோமாளி ஃபேம்.
இங்கே மக்களுக்கு செல்லமாக இருப்பாங்களா, இவங்க செல்லம்மா சீரியல்ன்றதுனால நான் சும்மா ஒரு ரைமிங் போட்டேன், மக்களுக்கு செல்லமாக இருப்பாங்களான்னு பார்ப்போம். லுக்ஸ் லைக் ஷி ஹஸ் ஃபேஸ். ஆமாம், அவங்க ஏவியில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய தாட்ஸ் பேட் தாட்லாம் இருந்திருக்கு, டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க மாதிரி இருக்குது. அன்பு வேணும்னு உள்ளே போகிறாங்க, அன்பு ஜெயிப்போன்னு நம்புவோம், திருப்பி அன்பு ஜெயிப்போம், அன்பு தான் ஜெயிக்கும், பார்ப்போம். அடுத்தது அர்ணாவ். ஓகேங்க, ஸோ இது ரியல் லைஃப் பேரண்ட் கேள்விப்பட்டேன், உள்ளே எப்படின்னு தெரில. பட் இப்போது என்ன தான் இருந்தாலும் மக்களே, அவங்களோட பர்சனல் லைஃப் வெளில, பிக் பாஸ் உள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். என்ன நடந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்களோட பர்சனல் லைஃப் உள்ளே போவேன்னா, ஓகே, உள்ளே எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். அர்ணா வந்து அவரோட முக்கால்வாசி அவரோட லைஃப் டைமில் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்திருக்காரு. ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் அவருக்கு புதுசாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். அப்புறம் ஒன் மேன் ஆர்மியாக சொன்னார், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்றது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு ஸ்டேஜில். இவர் விஜய் சேதுபதி சார்கிட்ட இவர் கேள்வி கேட்டார், விஜய் சேதுபதி சார் கல்லாச்சி விட்டுருந்தார். அவரை புரிஞ்சிக்கல என்ன சொல்ல வராருன்னு, விஜய் சேதுபதி சார் என்ன சொல்ல வராருன்னு அர்ணாவை புரிஞ்சிக்கல. கொஞ்சம் லூஸ் டாக் நிறைய இருந்துச்சு அவர்கிட்ட. கண்டென்ட் கொடுப்பாரோ, நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ரஞ்சித் சாரும் அர்ணாவும் நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்க. அப்புறம் இன்ட்ரப்ஷன்ஸும் இருந்துச்சு, விஜய் சேதுபதி சார் பேசும்போது இவரும் நடுவில் பேச ஆரம்பித்தார் சும்மா தைரியத்தில். இந்த டைலாக்குங்க, அவர் வந்து ஆண்களோட போட்டி போடுவேன் அப்படின்னு, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் கான்செப்டே. நான் தைரியமான தைரிய ஆம்பளை அப்படின்னு சொன்னும் போது ஒரு செம்ம பாயிண்ட் சொன்னார் விஜய் சேதுபதி சார். தைரியத்தில் என்ன ஆம்பளை பொம்பளை, பாயிண்ட் கரெக்ட். விஜய் சேதுபதி சாரும் அதுதான் சொன்னார், லூஸ் டாக் விடுற மாதிரி. அந்த அந்த முத்தம் கொடுக்கும்போது அவர் வந்து பேசியே வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி. ஒரு வேளை இவர் வந்து நர்வஸாக இருந்திருக்கலாம், ஏன்னா ஒரு விஜய் சேதுபதி சார் ஸ்டேஜில் பார்க்குறது, ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாமே பார்க்குறது. ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் டாக் விட்டுருக்கலாம். ஓகே, அவர் உள்ளே போகும்போது கேமராமேனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்களோட சீரியல் பேரில் தான் இருந்துச்சு. 17th ரொம்ப அழகான ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு ரொம்ப அழகிய தமிழ் மகன் விஜய் சேதுபதி சாரே சொன்னார். அவர் வந்து நடுவில் வந்து பழம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார், அவர் தமிழ் தெரிஞ்சதுனால. ஆனால் அது அவர் என்ன சொல்ல வந்தால் பூமர்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார். பட் இல்லைங்க, அவரோட ஏவி சூப்பராக இருந்துச்சு. அவரோட பேச்சு அப்படியே தேன் அருவின்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் பேசுறது, அவங்க அம்மா பேசுனது எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் ஒரே ஜான்ராவில் இருக்காங்க, லைக் எல்லாருமே சீரியல் ஷோஸ் இப்படி இருக்கும்போது இவர் கொஞ்சம் வித்தியாசம். தமிழ் பேச்சு நல்லா இருந்துச்சு. இவரும் ஜெஃப்ரியும் கொஞ்சம் நிஜமாலே தனியாக தெரியுறாங்க இந்த கும்பலில். தமிழ் போல் இவரும் ஓங்கி ஒலிக்க வாழ்த்துக்கள். அவங்க அம்மாவோட வார்த்தை உச்சரிப்புலாம் ஐயோ. அப்புறம் விஜய் சேதுபதி சார் ஒரு நல்ல ஜெஸ்டர் இருந்துச்சு, அவங்க அம்மா கையில் அந்த ட்ராஃபியை கொடுத்து அவங்க பையனுக்கு கொடுக்க வச்சது சூப்பருங்க. அப்புறம் இவர் களிமண் டயலாக் ஒன்று சொன்னார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. திருப்பியும் சொல்கிறேன், அந்த பர்த்டே விஷஸ், அவங்க அம்மாவுக்கு பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி சார் இப்படி குனிஞ்சு தான் விஷ் பண்ணார். எனக்கு ரொம்ப அதனால தான் விஜய் சேதுபதி சாரை ரொம்ப பிடிக்கும். படத்தை விட நேரில் எனக்கு ஹோஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக 18வது கண்டஸ்டன்ட் ஜாக்லின். ஜாக்லினோட வீடியோ நல்லா இருந்துச்சு, அவங்க ஜோவியெல்லாம் பேசினாங்க. அவங்களோட மதர் வந்து அவங்க எப்படி வளர்த்தாங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு. நல்ல டீசெண்டான ஸ்பீச், அப்புறம் நல்ல குட் ரீசனும் சொன்னாங்க ஏன் வந்தேன்றது. அவங்க சூப்பர்னு யாரும் சொன்னதில்லை, சூப்பராக வர வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியாக எல்லாம் வந்துட்டாங்க அப்படி தான் நாங்கள் போட்டிருக்கேங்க. ஏன்னா ரொம்ப லெங்க்த்தாக போயிடுச்சு எனக்கு வந்து லான்ச்சுக்கு அப்புறம் லைவ் பார்க்க என்னால் முடியல. நான் பாஸ் போட்டதை ஒரு நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவே ஆயிடுச்சு. ரொம்ப லெங்க்த்தாக போனதுனால என்னால் இப்போ எங்கள் ஃபேமிலியே வந்து ரிவ்யூ கொடுக்குறதா தான் இருந்தோம். பட் முடியலங்க, அவங்க தூங்க போயிட்டாங்க நாளைக்கு. அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் திஸ் ஒரு நல்ல கான்வர்சேஷன் போச்சு, அவர் வீட்டுக்குள்ளே பேசினதெல்லாம்.
இப்போது என்னென்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார் உள்ள 24 ஹவர்ஸில் ஒரு எவிக்ஷன். அதை எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ யூஸ்வலாக மக்கள் ஓட்டில் தான் வெளியில் அனுப்புவாங்க, கரெக்டாக? இப்போது 24 ஹவர்ஸ்லனா ஓட்டிங்கும் இல்லை, மக்களுக்கும் யாரையும் தெரியாது. இது என்னமோ யோசித்து வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஓகே தாங்க. இப்போது வந்து அந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு சண்டை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சார் ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப கேஷுவலாக நிறைய விஷயம் பேசினார். ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் கமல் சார் சூப்பராக பண்ணார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுமே சூப்பர், ரெண்டுமே வேறு மாதிரி இருந்துச்சு, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஜாக்லின் உள்ளே போனோடனே தரோம். சரியான கேள்விகள், நல்லா பேசினாங்க, பாயிண்ட்டாக பேசினாங்க. இவங்களும் நல்லா கண்டென்ட் தருவாங்க. இப்போ இருக்கிறத பார்த்தா ஜாக்லின், அர்ணாவ் அண்ட் ரஞ்சித் கண்டென்ட் கொடுப்பாங்க. ஒன்று நல்லா போவோம், மற்ற ரெண்டு எப்படின்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். தீபக்கும் வந்து கொஞ்சம் அவரோட வாய்ஸ் ஓங்கி ஒலிக்குது உள்ள, அதுவே அவருக்கு வந்து பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பழைய சீசனில் நம்ம பார்த்துருக்கோம், கொஞ்சம் பேசி இதில் வந்து அவங்க தான் எல்லாம் நினச்சினா நாமினேஷன்ஸில் வருவாங்க. இப்போ ஆர்கியூமெண்ட்டும் நிறைய ஸ்டார்ட் ஆச்சு தீபக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில். ஏன்னா ஜாக்லின் வந்து ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ம், அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னல, முன்னாடியே அவங்களே டிசைட் பண்ணிட்டா கடைசியில் வரவங்களுக்குலாம் ஒரு சான்ஸே இல்லையே அவங்களோட ஒப்பீனியன் கேட்க. அவங்க என்ன, ஸோ அதுதான் ஜாக்லினும் சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து எனக்கு அது வந்து நல்லாவே படல, ஏன் அதை பண்ணாங்கன்னு. எல்லோரையும் வந்துட்ட பிறகு கேட்டிருக்கலாம். ஒருவேளை பிக் பாஸ் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி தான் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்த்தா ஓகே தாங்க. ஸோ லான்ச் எபிசோட் ஓகே. பழைய சீசனில் ஏதோ நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால நிறைய உள்ள ஹவுஸை காட்டி மற்ற விஷயங்கள் பேசினதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இந்த வாட்டி ஹவுஸ்குள்ளே எதுவுமே பேசலை, பெட்ரூமை தவிர. உள்ளேயும் எதுவுமே காட்டல அவங்க என்ன பண்ணாங்கன்றதை. உள்ளே வந்துட்டு வெறும் ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு பெட்ரூம், அவ்வளோதான். நாளையிலேருந்து எபிசோட்ஸ்லாம் வரும். நாளைக்கு நான் ரிவ்யூஸ் கொடுக்குறேன். நாளைக்கும் மேபி கொஞ்சம் நல்லாவே கொடுப்பேன் என்னைய விட. இன்றைக்கி வந்து எல்லோருமே தூங்க போயிட்டதுனால எல்லாத்தையும் நான் டக்குன்னு செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 மணி. இனிமேனா இப்போது இதை பண்ணும் போது, ஸோ இதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் எடிட் பண்ணி போடணும். மக்களே, உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ வெரி மச். நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்க போங்க. நாளைக்கு Day 1 ரிவ்யூ ஒரு 10-10:30 வந்துடும். ஓகே, தேங்க்யூ, பாய்.